ஓட்ட ஸ்டார்டிங்லே எதுக்கு போடு சம்பாதிக்கவே ஆரம்பிக்கலையே, இப்பதானே வீடியோ. நான் வந்து ஃபிஷர்மேன்னால ஆயிருவியா? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட ஹஸ்பண்ட இன்டர்வியூ எடுக்கிறதான் பார்க்க போறோம். ஏன் நம்ம இன்டர்வியூ எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஏன் நீ உன் ஹஸ்பண்ட ஒரு இன்டர்வியூ எடுத்து வீடியோ போடக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் கைஸ், இப்போ நம்மள எதுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னா, என் ஒய்ஃப் வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லியிருந்தா. வாங்க அவ இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். சரி, கேள்வி கேட்க ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன். நீ வந்துட்டு ஒரு வீடியோல போட்டிருந்த, நான் வந்துட்டு ஃபினான்ஷியலா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இப்போவும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அது வந்துட்டு எதனால, ஏன் அப்படி ஒரு மைண்ட் செட்? இதனாலன்னா என் கொழுப்புனாலதான். நான் வந்து அதில் கொஞ்சம் வாலு, என்னால் நிறைய பிரச்சனை. அதனால வந்து என்னால் கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூ, என்னாலேயும் கொஞ்சம் நிறைய கடன் ஆயிட்டு. அதனால வந்து ஒரு 10-20 லட்ச ரூபாய்க்குள்ள கடை இருக்கு. அது இதுக்கு முன்னாடி கொத்த வேலை போய்ட்டு இருந்தேன். கொத்த வேலைக்குன்னா பாட்டி கூட வள்ளியூரில் போய்ட்டு இருந்தேன். அதனால பெரிய அளவில் அடைக்க முடியல. அது பிறகு அப்பா கொத்தனார், அம்மா என் கையால், அவங்க கூட ஃபேமிலியில் ஒரு கண்ட்ராக்ட் கூட வேலை போய்ட்டு இருந்தேன். அப்படி போய் தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் முடித்தேன். அப்புறம் இப்போ நம்ம எங்களுக்கு மேரேஜ் ஆன பிறகு நாங்கள் வந்து தனியாக வந்துட்டோம். தனியாக வந்த பிறகு இப்போவுமே ஒரு 5 lakhs கடன் இருக்காதா? 5 லட்சம் கடன் இருக்கு. அடுத்த அதை எப்போ அடைச்சு முடியும்? நான் இப்போ இந்த டைம்ல அடைச்சு முடிவேன், அதுக்கப்புறம் தான் நான் நல்லா இருப்பேன், அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கா? இல்லை நான் இப்படி கடன் இருந்தாலும் நான் என் ஃபேமிலியாட்டு நான் நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமா தான் இருக்கேன், எனக்கு இந்த லைஃப் போதும் அப்படின்னு இருக்கியா? எப்படின்னா என்ன சொல்ல, உனக்கு நான் வந்து ஃபிஷர்மேன்னால இப்போ கடலுக்கு பெரிய அளவில் போகிறதுனால எனக்கு ஒன்றும் தெரியலை. அது இல்லாமல் அந்த யூடியூப் லைஃப், ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறதுனால எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. நிறைய பேர் பார்க்காங்க, நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த சந்தோஷம் நீடிக்கும் நம்பிக்கை இருக்குது. நான் யூடியூப்பில் தான் வீடியோ போட்டு ஃபேமிலியை வந்து ரன் பண்ண போகிறேன். நல்லா தான் இருக்கேன் இப்போ. ஆனால் கடன் தொல்லை கொஞ்சம், ஒரு 5 lakhs கடன் இருக்குது. சரி, வீடியோ போடுறதுக்கு வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க. நான் இவங்கள பார்த்து தான் நான் வந்துட்டு வீடியோ போடணும் அப்படி ஒரு மைண்ட் தாட்டுக்கு நான் வந்தேன். நான் வந்துட்டு இவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படி சொல்லிட்டு அவங்க இன்ஸ்பிரேஷனா எடுக்கிற அந்த ஒரு நபர் யார்? அது வந்து ஜெனிஸ் மோகன் அண்ணன். ஜெனிஸ் மோகன் அண்ணா நிறைய பேருக்கு இப்போ தெரியும், இப்போ தான் ட்ரெண்டிங் தான். அந்த அண்ணன் தான் வந்து எனக்கு யூடியூப்ல வந்து பெரிய அளவில் இப்போ கொஞ்சம் எல்லாம் சொல்லி தராங்க. வீடியோ இந்த நேரத்தில் இப்படி போடணும், இப்படிப்பட்ட ஷார்ட்ஸ் டெய்லியும் போடணும். எனக்கு வந்து மோட்டிவேஷனே அந்த அண்ணன் தான். அந்த அண்ணன் இன்ஸ்பிரேஷன். அவங்க அப்பா நல்லா எனக்கு மோட்டிவேட் பண்ணுவார். அவங்க தாத்தா இது மாதிரி. அவங்களால தான் என் டீமுக்கு வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கிடச்சிருக்கான், சஜின். இப்போ என் யூடியூப் பார்ட்னர் வந்து அவன் தான். அவன் எல்லா நேரத்தில் வந்து நானும் என் ஒய்ஃபை வந்து வீடியோ போடுவோம். எனக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெனிஸ் மோகன் அண்ணன். அந்த அண்ணா கிட்ட இருந்து நான் இந்த ஒரு விஷயம் நான் வந்துட்டு கத்துக்கிட்டேன், இது நான் வந்துட்டு என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கும். எனக்கு வந்துட்டு இவங்க கிட்ட இருந்து நான் இதை படிச்சேன், நான் வந்துட்டு சொல்லுவேன், நான் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து நான் இதை படிச்சேன், இவங்க கிட்ட இருந்து நான் என் லைஃப் எப்படி ரன் பண்ணணும் நான் வந்துட்டு படிச்சேன் அப்படி சொல்லுவேன். அப்படி ஒரு கதை எப்படியோ கண்டிப்பா ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தா அவங்க கிட்ட ஒரு பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும். அந்த ஒரு பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா, எனக்கு அந்த அண்ணன் போட வீடியோஸ் நல்லா பிடிக்கும். அந்த அண்ணங்கிட்ட நான் படித்தேன்னா காமெடி வீடியோஸ், நம்மளும் காமெடியாக தான் ரிலேட்டிவாக போடணும். கப்பல்ஸாக வீடியோ போட்டாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வீடியோ போட்டாலும் காமெடி கண்டென்ட். எடிட்டிங்க்கும் அந்த அண்ணங்கிட்ட தான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அண்ணன் பண்ணுறதை பார்த்து நான் படிச்சுக்கிட்டேன். அந்த அண்ணங்கிட்ட தான் நிறைய பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் அந்த அண்ணங்கிட்ட தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கிக்கிட்டேன். வேற யூடியூப்ல நீ வீடியோ போடுற, இப்போ பெரிய ஆள் ஆயிருவியா, நீ உடனே இப்போ படம் நடிச்சிருவியா, எதுக்கு நீ வேஸ்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எதுக்கு இப்படி ஊதாரியா இருக்க, உனக்கு வேலைக்கு
போய் குடும்பத்தை காப்பாத்துக்கு உனக்கு என்ன வழி, எதுக்கு இப்படி சும்மா இருந்து சம்பாதிச்சுட்டு இருக்க, இதுல உனக்கு என்ன கிடைச்சி அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நீ என்ன சொல்லுவ? நான் தான் யூடியூப்ல சம்பாதிக்கவே ஆரம்பிக்கலையே, இப்பதானே வீடியோவே போட்டுட்டு இருக்கேன். போட்ட ஸ்டார்டிங்லே எதுக்கு நீ வீடியோ போடுங்க, எதுக்கு போடுங்க, நீ போடாத, வேலைக்கு போ, வேலைக்கு போய் வீடு போட்டு செட்டில் அப்படி வெளியே போயிரு, நீ வீடியோ போடாத, நீ வீடியோ போட்டாச்சுன்னா இன்னும் நீ படம் நடிச்சிருவியா, அப்படியா நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த பெர்சன்ஸ் எனக்கு நேர்ல சொல்லியிருக்கும், கமெண்ட்ல பண்ணியிருக்கும். அதே மாதிரி அன்னைக்கு வில்லுவரிக்கு போறேன், 2 பொண்ணுங்க யங் ஸ்டேஜ் பொண்ணுங்க, ஒரு 19 வயசுல 18 வயசு இருக்கும். அப்புறம் ஆகாசனம் நான் என்னடா, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு தள்ளி திரும்பி பார்க்க, அந்த பொண்ணுங்க நின்று திரும்பி பார்க்குது. எனக்கு என்னன்னா எவன் என்ன சொன்னா எனக்கு கவலையே கிடையாது, நான் வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். அது குடும்பக்காரனா வரட்டு எவனா இருக்கட்டு, அக்காலா தங்கச்சியோ எவ்வளோ யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு என் ட்ரீமை நோக்கி நான் ஓடதான் செய்வேன். என்னோட ட்ரீம் ஒரு பெரிய யூடியூபர். நான் யூடியூப்ல தான் வீடியோ போடுவேன், ஃபேஸ்புக்லயும் வீடியோ போடுவேன், இன்ஸ்டாலையும் வீடியோ போடுவேன். எனக்கு என் ஃபேஸ் வெளியே வரணும், எவன் இருந்தா என்ன செத்தா என்ன, நான் எனக்கு என்ன பார்க்கக்கூடிய மக்களை நான் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். எனக்கு அது யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது நீயாவே இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு என் ஃபேஸை பார்த்து இன்ட்ரெஸ்டா பார்க்கக்கூடிய மக்கள் தான் எனக்கு முக்கியம். எனக்கு அந்த மக்கள் என்டர்டைன் பண்ணிட்டே இருப்பேன். என் ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணாம நான் விடவே மாட்டேன், அது யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்டெப் இப்போதான் எடுத்து வச்சிருக்க, அடுத்த ஸ்டெப் கால் தூக்கிருக்க, அதுல இருந்து உன்னை ஒருத்தங்க தள்ளி விட நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்? போன ஆயன்னு சொல்லுவேன். அவங்க கிட்ட வந்துட்டு நிறைய பிளஸ் இருக்கு உன்னை தள்ளி விடுறதுக்கு வேண்டி, நீ விழுவியா விழமாட்டியா, அதான் கொஸ்டின். நான் விழ மாட்டேன், வாய்ப்பே இல்லை. எதனாலன்னா நான் இவ்வளவு நாள் நான் ஒரு அத்லெட், நான் அதே மாதிரி கராத்தே சாம்பியன் வேற. நான் எல்லாத்தையுமே விட்டு, என் படிப்பு எல்லாத்தையுமே விட்டு, இப்போ நம்ம இப்போ தனி மக்களை இன்டர்வெல்னா என் பையன் அங்கே கொஞ்சம் படிக்க கிட்டனவங்க மாடிக்கு மேலே நாங்கள் வீடியோ எடுத்துட்றவங்களை பார்த்தாலே தெரியும், சோஃபாயே முக்கிய மடக்கி தான் தூக்கி கொண்டு இங்கே வச்சிருக்கோம். அது வேற கதை. லாஸ்ட்டாக பையன் ஸ்டெப்ல உள்ள மாதிரி போயிட்டா, அதனால போயிட்டா. அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஓகேவா? சரி, நீ கேட்ட கேள்வி மதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சாச்சு, செகண்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க கால் இப்படி தூக்கியிருக்க. உன்னை நீ கால் தூக்கும் போது உன் கால்ல கை விட்டு தள்ளி விட போறாங்க, உனக்கு தெரியுது இவங்க என்ன தள்ளி விட வாராங்க அப்படி. நானா கீழே இறங்கிறோன்னு நினைப்பேன், அவன் என்னதான் என்ன தள்ளி விடட்டு, நான் விழ மாட்டேன், நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன், நான் மேலதான் போவேன், இனிமேல் நான் ஃபர்ஸ்ட் படிக்கு என்னைக்குமே கால் எடுத்து வைக்க மாட்டேன், வைக்கணும்னு நினைக்கவும் மாட்டேன் அப்படின்னு இருப்பியா? இல்ல ஐயோ நம்ம கீழே போயிரும், அவங்க நம்மள சவுட்டி தள்ளி வராங்களே அப்படின்னு பண்ணுவியா? இல்ல ஸ்ட்ராங்கா இருப்பியா? நான் எப்படி சொல்ல, நான் இவ்வளவு நாள் என் ட்ரீம் ஆனா ஏன் பெரிய முன்னாடி என்னன்னா, நான் ஒரு அத்லெட், அது இல்லாம நான் கராத்தே சாம்பியன். நான் அதே மாதிரி நான் படித்த டிகிரியும் வேஸ்ட்டு. வீட்டில் எல்லாரும் கம்பல் பண்ணி இன்ஜினியரிங் படிக்க சொன்னாங்க, இன்ஜினியரிங் படித்தேன், ஒரு ஆணி எங்கே பிடுங்கலை. இவ்வளோ வருஷம் நான் என் ட்ரீமை நான் விட்டுட்டேன். இனி நான் விடுகதான் என் மைண்டில் ஐடியா இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எவன் எப்படி பண்ண எனக்கு கவலை இல்லை, நான் வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். அது வீடியோ நல்லா இருக்கும், நல்லா இல்லையோ, இன்ட்ரெஸ்டாக இல்லையோ, என்ன பிடிச்சவங்க கண்டிப்பாக என் வீடியோ பார்ப்பாங்க, சப்போர்ட் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க. நான் அதனால வீடியோ போட தான் செய்வேன். யாருக்காண்டி நான் விடுகிற ஐடியாவே இல்லை. இவளே நீ வீடியோ போடாதுனால நான் போட தான் செய்வேன். வீடியோ போடாத டிவோர்ஸ் தான் சொல்லியாச்சுன்னா பேப்பர் எடுத்து சைன் இப்பே போட்டுதாருன்னு சொல்லிடுவேன். எனக்கு நான் என் ட்ரீம் நோக்கி நான் ஓட தான் செய்வேன், யாருக்காண்டி நிற்க மாட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாமா? ஸ்ட்ராங்கா இல்லாட்டி வீக்கா? நான் ஸ்ட்ராங் தான், நான் பிறந்ததுல ஸ்ட்ராங் தான். எந்த விஷயத்துல நீ ஸ்ட்ராங், எந்த விஷயத்துல நீ வீக்? பேட் கமெண்ட் தான். நாங்கள் கப்பல் சேனல் வீடியோ போட்டுருந்தோம், ஒருத்தன் பச்சையா கேட்டான், என்ன ஒய்ஃபை 1000 ரூபா தரேன் அனுப்புறியான்னு வரைய கேட்டான். அப்படிலாம் கமெண்ட் நிறைய கமெண்ட் வருது. அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் நான் அந்த கமெண்ட் போட்டால நேரில் பார்த்து பச்சை திண்டலாமான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த இதுலயுமே ஒரு டைலாக் ஜெனிஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தான். என்னன்னா, தம்பி உன யார் என்ன பேட் கமெண்ட் போட்டாலும் வருத்தப்படாத, ஏம்னு கேட்டேன். அப்புறம் சொன்னா, எவன் பேட் கமெண்ட் போட்டாலும் அவனுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், மீண்டும் வருக. இந்த ஒரு டைலாக் அதே மாதிரி ஒரு பையனை போட்டு விட்டேன். அந்த பையன் மெசேஜ் பண்ணி கேட்கான், நான் உன பேட் கமெண்ட் போட்டேன், நீ இப்படி கழிப்பாக்கிட்டலான்னு. எந்த ஒரு ப்ரோன்னு கேட்டா திருநெல்வேலி. அதுக்கப்புறம் அந்த பையனை இப்ப நல்லா கமெண்ட் போடுவான், ப்ரோ நீங்க விட்டுறாங்க, முயற்சி பண்ணுங்க. நான் என்ன அந்த அண்ணன் சொல்லி அந்த வரையும் எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. என்ன நல்லதுன்னா, அந்த பையனை நீங்க முயற்சி பண்ணுங்க ப்ரோ, கண்டிப்பா உங்களால முடியும். நீங்க என்னதான் பேட் கமெண்ட் போட்டாலும்
நீங்க வந்து பெருசுப்படுத்தல அப்படின்னு. உள்ளூருக்குள்ளே நிறைய பேர் கிடக்கானுங்க கமெண்ட் போடுறதுக்கு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்லா சப்போர்ட். ஃபேமிலியில் எனக்கு பெரிய அளவில் சப்போர்ட் கிடையாது. அங்கே பார்த்து பேசு, நீ என்ன சப்போர்ட் பண்ணியாடல, சப்போர்ட் பண்ணல மக்களே. இவெல்லாம் இப்போ வீடியோ எடுக்க கூப்பிட்டே தாங்கி கூட்டுருங்க. பெரிய அளவில் சப்போர்ட்லாம் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸில் எப்படின்னா என் மச்சான் சப்போர்ட்டு, என் மச்சான். அப்புறம் என் ஃப்ரெண்டு பெஸ்கி வந்து சப்போர்ட் பண்ணான். அப்புறம் ராகுல், அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் வந்து காட்சன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என் நண்பன் சஜின், அவன் தான் என் பார்ட்னர். எனக்கு சப்போர்ட்டிவ், ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொஞ்சம் சப்போர்ட்டிவ் இருக்குது. அப்புறம் நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸ் போட வந்தாங்க. சில காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மச்சான் இப்படி போடு, இவ்வளோ நாள் நீ வேஸ்ட் பண்ணிட்ட டைமை, இப்போ நீ நல்ல ஒரு கேமரா குவாலிட்டியாக மொபைல் வாங்கிட்ட, நீ வீடியோ இப்படி போடு, உடனே சப்போர்ட் பண்ணுங்க, உடனே பார்க்கறவங்களும் அவனை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு மோட்டிவேட் அவனும் கொடுத்தான். அவன் பேர் இப்போ என்ன சொல்ல நான் விரும்பலை. நான் அடுத்த ஒரு வீடியோவில் அவனே வச்சு நான் உங்களுக்கு போடுங்க, ஓகேவா? அடுத்த கொஸ்டின் கேட்க போமா? அடுத்த கொஸ்டின், சஜின் அண்ணன் கிட்ட உனக்கு பிடிச்சது பிடிக்காதது? பிடிக்காததுன்னு ஒன்றும் கிடையாது. அவன்கிட்ட எனக்கு எல்லாமே பிடிக்கும். அவன் ஏன்னா நான் வந்து யூடியூப்புக்கு பார்ட்னரே இல்லாமல் இருந்தேன். அப்போ வந்து ஜெனிஸ் பண்ண போய் ஒரு எடிட்டிங்க்கு எனக்கு ஒரு வீடியோ காப்பிரைட்ஸ் ஆகிட்டு. அப்போ எனக்கு காப்பிரைட்னு எனக்கு தெரியும். நான் போய் கேட்கேன். அப்போனா அவனும் ஒட்டி இருக்காங்க. அப்போனா நான் போனோன்னா சஜினை கொஞ்சம் தள்ளி இருந்துட்டு ஜெனிஸ் பண்ணா அவங்க 2 பேரும் நடுவில் எனக்கு இருக்க வச்சாச்சு. அப்போனா போனோன்னா ஏன்னா ஒரு வீடியோவில் என்னைய சேர்னே என் ஃபேஸ் கொஞ்சம் வெளியே வரும்ல, நானும் கொஞ்சம் ரீச் ஆகிடுவேன். அதானே சொன்னான், தம்பி என்னைக்குமே அடுத்தவனை நம்பி நீ போகணும்னு நினைக்க கூடாது, உனக்குன்னு ஒரு அடையாளத்தை நீ ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ எனக்கு ஒரு டீம் இல்லைண்ணே அப்படின்னு சொன்னோன்னே அந்த அண்ணன் சொன்னாங்க, அவன் டீம் தானே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு உடனே சஜினே அப்போ நீ இவனை சேர்த்துக்கோ, அப்போ நீங்கள் சேர்ந்து வீடியோ போடுங்க, 2 பேருமே தீயா இருக்கீங்க, சேர்ந்து வீடியோ போடுங்க சொன்னோன்னா அடுத்த நாள்லேருந்து நாங்கள் ஷூட் ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்க வருவாங்க. அவங்க காரியத்தையும் என்னைய சஜினி யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. வீடியோ எடுத்துட்டு எங்க கூட எடுத்துட்டு இருந்தவங்களும் அவங்களுக்கு காரியத்துக்கு மட்டும் நம்மளுக்கு கொடுவாங்க. நாங்கள் பெருசுப்படுத்தலை. நாங்கள் யார் வந்தாங்களோ வரலையோ ஒரு ட்ரைட் பேடை தூக்கிட்டு போயிடுவோம். நாங்கள் இங்கே இருந்தால் நாங்கள் வீடியோ எடுத்துட்டு நாங்கள் எங்கள் பாட்டு ஜாலியாக வரும். நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நான் இவ்வளோ நாள் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரும் கிடையாது. அது அவளுக்கே தெரியும். நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஃபேமிலியில் இருக்காங்க. நமக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியாதுன்னா சஜின். அப்ப சஜின் அண்ணா கிட்ட பிடிக்காதுன்னு எதுவுமே எனக்கு கிடையாது. பிடிச்சதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, இதனால எனக்கு சஜின் அவ்வளோ பிடிக்கும், யூடியூப் பார்ட்னர் அப்படின்னு. அதை விட வேற அது வந்துட்டு யூடியூப் பார்ட்னர். இப்போ வந்துட்டு சஜின் அண்ணாவை தவிர வேற யாராவது யூடியூப் பார்ட்னரா கண்டிப்பா கிடைச்சிருந்தா அப்போ நீ வந்துட்டு சஜின் அண்ணா கிட்ட கம்ஃபர்ட்டா இருக்க மாதிரி அவங்க கிட்ட இருப்பியா? வாய்ப்பு இல்ல. அததான் கேட்டேன். எதுக்குன்னா இப்ப நான் வந்து எனக்கும் சஜினுக்கு என்ன இதுல செட் ஆகுதுன்னா, ஃபுல் வீடியோவும் பிளாகும் நான் எடிட் பண்ணுவேன், ரீல்ஸ் மேக் பண்ணி எடிட் பண்ணி தான் அவன். அதனால நாங்க வேலையை பிரிச்சு பார்த்துக்கிடுவோம். அதே மாதிரி நாங்க வந்து அவனுக்கு கான்செப்ட் என்னன்னா, ஒருத்தன் மட்டும் சம்பாதிக்க கூடாது, நாங்க 2 பேர் இருந்தா நாங்க 2 பேருமே சம்பாதிக்கணும். அவனுக்கு இதுவரை 23K ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யூடியூப்ல இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லயும் 102 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து 1700 ஃபாலோவர்ஸ், யூடியூப்ல வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அப்ப நீங்க பார்த்தா அவங்களுக்கே தெரியும். அவன் பெரிய ஆளா இருந்தாலுமே என்ன வந்து கீழே தள்ளி விட கூடாது. என் கூட அவன் இருக்கான், ஆகாஷம் கூட இருக்கான், அவன் உழைக்கணும், அவனே என்ன மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கான். ஏன்னா அதனால சஜினை ரொம்ப பிடிக்கும். நான் யாத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவன் எங்க கூப்பிட்டானோ கூப்பிடலையோ, அது மாதிரி நான் எங்க கூப்பிட்டாலும் டெய்லி அவனுக்கு கால் பண்ணிடுவேன். மாப்பிள்ளை இப்படி ஷூட்டுக்கு ரெடியா? அது அவன் மார்க்கெட்டிங் வேலைக்கு போறான். அவன் மாப்பிள்ளை நான் இங்கே வேலைக்கு போயிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் லேட்டாகி வரும். எப்போ லேட்டாக வந்தால் எனக்கு கூப்பிடும். அப்படி நான் வீடியோ எடுக்கிறனாலையும் நானும் அவனும் ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு போவேன். இப்போ வந்து நான் வேலைக்கு போகிறதுனால எங்கேயாவது 5 பைசா கிடையாது. டெய்லியும் காலம் சஜின் வெள்ளூரில் ஒரு சஜின் ஃப்ரைட் ரைஸ் கடை இருக்கு, ஃப்ரெண்டு தான். அவனுக்கு கடைக்கு போனால் அங்கே வச்சு நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் ஒன்றும் தெரியாதுல்ல, அதான் பார்க்க பார்த்தீங்களா, அவனுக்கே தெரியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த பிள்ளைய வச்சுட்டு நீங்க எப்படிப்பா வீடியோ எடுக்கிறீங்க? இந்த பிள்ளைய வச்சுட்டுனா என் சன், பார்த்தா அவங்களுக்கு தெரியும், பாருங்க, மை சன். அவனை வச்சுட்டு பெரிய அளவில் எங்களால் வீடியோ போட முடியாது. நாங்கள் கஷ்டப்பட்டு தாங்க போடுறோம். இப்போவுமே நாங்கள் அவனை வந்து தள்ளி இருக்க வச்சுட்டு வந்தோம். வந்த அப்புறமே அவன் வந்து ஊந்துக்கிட்டு வந்துட்டான். அதனால அவனையும் பிள்ளைய வந்து வீடியோவில் ஆக்கிட்டேன். யாரும் தப்பா நினச்சிக்காதீங்க, ஓகேவா? நீங்க உங்க லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, இப்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களா இல்லையா? எப்பவுமே கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். நான் வேலைக்கு 1-2 மாசத்துக்கு மேல ஆயிட்டு. அது அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அது வேற கொஸ்டின்.
இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்போ உன் லைஃப்ல நீ சந்தோஷம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததும் நீ சந்தோஷமா இருக்க. இப்ப வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வித சந்தோஷம் இருந்திருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் ஐயோ எனக்கு சந்தோஷமே இல்ல, எனக்கு ஃப்ரீடமே இல்ல, அப்படி என்னைக்காச்சும் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஃப்ரீடம் இல்ல அப்படின்னு நினைச்சிருக்கியா? அப்படி சொல்லியிருக்கேன். நான் கேட்க என்னைக்காச்சும் எனக்கு ஃப்ரீடம் இல்ல அப்படின்னு நீ நினைச்சிருக்கியா? ஏதாவது ஒரு சிச்சுவேஷன், சின்ன ஒரு பாயிண்ட்ல ஐயோ எனக்கு ஃப்ரீடமே இல்ல, என்ன நான் இப்படி இருக்கேன், நான் என்ன இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு என்னைக்காவது உன் மைண்ட்ல நீ நினைச்சிருக்கியா? நான் அப்படிலாம் நினைச்சது இல்ல. ஆனா வந்து அப்பப்போ சில டைம் நினைப்பேன், வீடியோ எடுக்க வரமாட்டேன், ஏன் நமக்கு கூட வீடியோ எடுக்க வரமாட்டேன், பிடிக்கலையான்னு நினைப்பேன். அப்படி கிடையாது. அது வந்துட்டு நான் என்ன சொல்லுங்க, எனக்கு வந்துட்டு இவனை வச்சுட்டு நான் வந்துட்டு எனக்கு டைமுக்கு நீ வீடியோ எடுக்க வரணும். அதான் நான் வந்து இப்ப நம்ம டைம் செட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம டைம்ல நம்ம வீடியோ எடுத்து போடுவோம். நம்ம எங்க சேனல்ல வந்து பெரிய அளவுல வந்து நாங்க முன்னாடி ஷார்ட்ஸ் நாங்க போட்டுருந்தோம். இன்னைக்கு வீடியோ எடுத்து இன்னைக்கு எடிட் பண்ணி இன்னைக்கே போஸ்ட். அதுக்கு டைமு கால நேரம் ஒன்றும் கிடையாது. நாங்க எடுக்கதான் வீடியோ, நாங்க போடதான் போஸ்ட். அதுவுமே சில வீடியோ 100K பேருக்கு, சில வீடியோ வந்து அப்படியே போவோம். சில டைம் வீட்டுல வந்து சாமி கும்பிட்றதெல்லாம் வீடியோ எடுத்து போடுவேன். அந்த வீடியோ பெரிய அளவில் ரீச் இருக்கு. நான் 400K, 442K, 30K, 70K, அதெல்லாம் நல்ல பேர். 3 வீடியோ போஸ்ட் போட்டா 3 வீடியோமே நல்லா எனக்கு இம்ப்ரூவ் இருக்கு. ஒன் டைம் பிடிச்சிட்டான், இரண்டு டைம் பிடிச்சிட்டான். என்கிட்ட இருக்கு பாத்தீங்களா, மைக்ல இருக்க ஸ்பன்ன வரைக்கும் பிடிங்க எடுத்து ஜீவன வச்சுலாம் வீடியோ எடுக்க முடியுமா பாத்தீங்களா? இப்ப வந்துட்டு இப்ப வீடியோ போட்டல, சாரி இல்ல, நான் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப சந்தோஷம். குட்டி பிரேக் எடுத்துக்கிடுவோமா? ஹாய் கைஸ், பேக் டு அவர் இன்டர்வியூ. வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், இப்ப எனக்கு சந்தோஷம் கம்மி ஆயிட்டு அப்படி என்னைக்காச்சும் நினைச்சிருக்கியா? நான் வந்து எதில் மிஸ் பண்ணேன்னா, நான் வந்து அத்லெட்டிக்ஸ் லைஃப்பை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னோட பெரிய ட்ரீமே ஒலிம்பிக்ஸ். அதனால ரொம்ப இப்போவுமே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. காலேஜ்லேயுமே எனக்கு நிறைய காலேஜில் எனக்கு நான் 12th முடிச்சோன்னா நிறைய எனக்கு ஆஃபர்ஸ் வந்து. அப்போனா இன்ஜினியரிங் அப்பாவுக்கு இதை கேட்டு சிவில் இன்ஜினியரிங் படித்தேன். அப்போவுமே எனக்கு காலேஜில் மேக்ஸிமம் ஓடிதான். நான் மேக்ஸிமம் கிளாஸில் இருக்க அங்க பாரு பண்ண தூக்கிட்டு போயிட்டான். அப்போ வந்து என்னன்னா, நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கும் போது நான் மேக்ஸிமம் காலேஜில் வந்து எனக்கு ஓடிதான். அப்புறம்னா நேஷனல் காம்படிஷன் சொந்தம் வந்துடும். அப்போ வந்து எங்கள் கோச் வந்து எனக்கு என்னன்னா ஓடிதான் ஃபுல்லாக. எனக்கு ஓடினா நான் கிளாஸில் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு அட்டன்ஸ் எனக்கு ஃபுல்லாகிடும். எனக்கு எல்லாருக்கும் வந்து அட்டன்ஸ் வந்து எனக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா 60, 70 செஸ்ட்டில் இருக்கும். எனக்கு வந்து எப்போவுமே 90, 95, 100 100லேயே இருக்கும் சில டைம். அதனால் பெரிய பெரிய காம்படிஷன் போகும்போது எனக்கு ஃபுல்லாக எனக்கு ஓடியாக தான் இருக்கும். அதனால என் லைஃப்பை வந்து என் லைஃப்பில் வந்து நான் வந்து இப்போ அந்த நேரத்தில் பிடிச்ச வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ வந்து என்னன்னா யூடியூப். பிடிச்ச வாழ்க்கைன்னு சொல்லும்போது எனக்கு வந்து நான் ஃபிஷர்மேனாக இருக்கிறதுனால எனக்கு கடலில் எனக்கு இருக்க ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி காலேஜ் படிக்கும்போது அத்லெட்டாக இருக்கும்போது அத்லெட் லைஃப்பை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இப்போ நான் எனக்கு பிடிச்சதில் இருக்கிறது ஒன்றுன்னா அது நீங்கள் மட்டும்தான். என் யூடியூப் சேனல், என் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், என் ஃபேமிலிஸ். இப்போ வந்து நான் பிடிச்ச லைஃப்பில் தான் எனக்கு இருக்கேன். இப்போ ஒன்றும் நான் மிஸ் பண்ணலை. இப்போ நான் பெரிய அளவில் நான் அதெல்லாம் மைண்டில் இல்லை. இப்போ நீங்கள் இன்டர்வியூவில் கேட்டனால நம்ம சொல்லுவோம். நான் வந்துட்டு நிறைய சண்டை போடுறேன். என்னடா வாழ்க்கை இது, எதுக்குடா இந்த வாழ்க்கை நம்ம சூஸ் பண்ணோம். அதான் சில டைம் அப்பப்போ கேட்பா, டிவோர்ஸ் தந்துரு இன்னும் மைத்தி இதாகிட்டு இருக்க. சில டைம் பாருங்க அப்பப்போ பிராங்க் வீடியோ போடுவேன். பிடிச்ச தலைகளை தூக்கிலாம் அடியெல்லாம் பாருங்க, எப்படி நல்லா இருக்கும், வேற லெவலில் இருக்கும். அப்பப்பெல்லாம் வந்து கூத்து காட்டுவா, எனக்கு பிடிக்கும். ஆனாலும் லைஃப் நல்லா தான் இருக்கு. இந்த லைஃப் நான் சூஸ் பண்ணிட்டேன்னு என்னைக்காச்சும் ஒரு பாயிண்ட்ல நீ ஃபீல் பண்ணிருக்கியா கேட்க? இல்ல என் பிள்ளைக்கு வேண்டி நான் இதெல்லாம் இதை பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது மைண்ட்ல இருக்கா? இல்ல என் பிள்ளைக்கு வேண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றியா? எனக்கு வந்து என் பையன் வந்து பெரிய அத்லெட் ஆகணும். நான் சாதிக்காததை அவன் சாதிக்கணும். நான் அதுக்கு எப்படி நானும் கஷ்டப்பட்டேன். யூடியூப்ல நான் சம்பாதிச்சுவேன், எனக்கு அது தெரியும். அவனை ஒரு பெரிய அத்லெட் ஆகணும். எனக்கு இன்டர்நேஷனல் சாம்பியன் ஒலிம்பிக்ஸ்லயாவது நீ போகணும். அவன் சொல்லுங்க எனக்கு வீடியோ போடணும், அப்ப நானும் வீடியோ போடட்டான்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? போடுன்னு சொல்லுவேன். நானே உனக்கு வீடியோ ஷூட் பண்ணி நானே அப்பாவே உனக்கு எடிட் பண்ணி தரேன்னு சொல்லுவேன். நீ அத்லெட்டிக்ஸ் வீடியோஸ் போடு, நான் உனக்கு எடிட் பண்ணி பாத்தீங்களா? இப்ப வீடியோ எடுக்க மாட்டேன், அப்ப எப்படி மக்களே வீடியோ போடு பாத்தீங்களா? கத்துறது பாத்தீங்களா என்னென்ன பாடுபடுத்துங்க சார் இந்த பையன். மைக்கு, இந்த மைக்கு இப்ப அவனுக்கு வேணும். அவன் கையில வச்சு அவன் பாடணும். நான் மைக்கெல்லாம் தரமாட்டேன். பண்ணுண்ணா பாத்தீங்களா என்னென்ன பாடுபடுத்தியான்னு. சரி, அடுத்த கொஸ்டின்.
மைக்க கையில் வச்சுட்டே பேசுங்க. அடுத்த கொஸ்டின். நான் ஒண்ணு கேட்க அவட்ட ஒரு கொஸ்டின். இன்டர்வியூ இப்போ லைட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நான் 2 கேள்விகள்ட்ட கேட்கேன். நான் இப்ப யூடியூப்ல வந்து நான் பெரிய ஆளா ஆகணும்னு ஆசைப்படுவேன். எனக்கு நீ சப்போர்ட்டா இருப்பியா இருக்க மாட்டியா? நான் சப்போர்ட்டா இருப்பேன்னு தான் சொல்லுங்க. நான் என்ன சொல்லுங்க, எனக்கு வந்துட்டு டைம் இருக்கும்போது நான் வீடியோ எடுத்தா நான் வந்துட்டு வருவேன். சரி ஓகே. இப்ப நீ அவங்களுக்காண்டி சொல்லு, வாரத்துல ஒரு 2 இல்ல 3 ஃபுல் வீடியோ நீ போடுவியா? ஃபுல் வீடியோ ஓகே. ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷமா வச்சு ஃபுல் வீடியோ போடுவியா? அங்க பார்த்து பதில் பேசு. போடுவேன், கண்டிப்பா போடுவேன் மக்களே. நீங்க எனக்கு தன்யா ஆகாஷ் அபிஷியல் ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. அதுலதான் என்னோட வீடியோ வரும் பார்த்து. அப்ப யூடியூப் சேனலுக்கு சிறக்கையே வச்சிருக்கீங்க. ஓ, இது யூடியூப் சேனலா? இன்ஸ்டால சப்போர்ட் பண்ணுங்க சரியா? கண்டிப்பா இதுல உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்துட்டே இருக்கும். வாரத்துல 3 வீடியோவா எப்படியாச்சும் போட நான் வந்துட்டு ட்ரை பண்ணி போடுங்க. அதனால எனக்கு வந்துட்டு என்ன தெரியுமா பிரச்சனை, ஐயோ என் வாய்ஸ் ஏன் இப்படி இருக்கு, வீடியோ போட்டா நல்லா இருக்குமா, அப்படி ஒரு மைண்ட் தாட் ப்ராசஸ்ல தான் நான் இன்னும் இருக்கேன். ஐயோ என் ஃபேஸ் வந்துட்டு நல்லா இருக்கா வீடியோக்கு, நான் ஏன் என் ஃபேஸ் நான் வெளில கொண்டு வரணும், ஐயோ என்ன பேசுவாங்க வெளியே, சை இவன் மூஞ்சி இது என்னத்த மூஞ்சி, வாய்ஸ் ஏன் இப்படி கீன்னு இருக்கு, சை இது என்ன இவ என்னத்துக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு யாராச்சும் தப்பா பேசிடுவாங்களோ, என் வாய்ஸ் வந்துட்டு வீடியோக்கு செட் ஆகலையோ, அப்படிதான் நான் வந்துட்டு வீடியோ போட தயங்கிட்டே இருக்கேனே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. பாத்தீங்களா, அவ ஃபுல்லா எல்லாம் உருட்டியா நம்மளும் கேட்டுதான் ஆகணும். வேற என்ன செய்ய? சீரியஸா அதான், அது யாரா இருந்தாலும் அப்படிதான். இப்ப நம்ம வந்துட்டு ஒருத்தங்கள பிடிக்காட்டி என்ன பேசுவோம், நம்ம வந்துட்டு அப்படி நிறைய பேசியிருப்போம். சரி, அடுத்த கொஸ்டின் என்ன தெரியுமா? வளவளான்னு பேசிட்டு இருக்க. அடுத்த கொஸ்டின் சின்ன ஒரு கொஸ்டின். நீ வந்து கப்பல்ஸா வீடியோ போட போறியா, காமெடியா வீடியோ போட போறியா? நீ எனக்கு வந்துட்டு எப்படினாலும் ஓகே தான், என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும். ஆமா ஓகே தானே? ஆமா. சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு, நீ மண்டையில முடி எவ்வளவு பூசிக்கிறோம் பத்தியா? சொல்லு ஹாய் காய்ஸ், சொல்லு ஹாய் மக்களே, ஹாய் காய்ஸ். சரி மக்களே, நாங்க வந்து இந்த வீடியோ முடிச்சு கொடுக்கோம். இன்டர்வியூ கம்ப்ளீட்டா? ஓகே, கம்ப்ளீட் தான். இனி நாங்க அடுத்த வீடியோல நாங்க பாக்குறோம். மறக்காம எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, பை பை.